ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மே 30ஆம் தேதி தான் கடைசி நாள். இகேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் கேஸ் மானியம் ரூபாய் 300 கட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரதான் மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் நபர்களா நீங்கள்? தொடர்ந்து சமையல் எரிவாயு மானியம் வேண்டுமென்றால் மே 30ஆம் தேதிக்குள் இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி 2016ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டர்கள் இலவச கேஸ் இணைப்புடன் வழங்கப்படுகிறது. மேலும் 300 ரூபாய் மானியம் மத்திய அரசு வழங்குகிறது. ஆனால் இந்த மானியம் பெற வேண்டுமானால் இகேஒய்சி அப்டேட் செய்து இருக்க வேண்டும். மத்திய பெட்ரோலிய அமைச்சகமும் எரிவாயு நிறுவனங்களும் கேஸ் ஏஜென்சியிடம் சென்று இகேஒய்சி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். மே 30 இதற்கான கடைசி நாள். இகேஒய்சி அப்டேட் செய்தால் எரிவாயு மானியம் பெறலாம். எரிவாயு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. மேலும் www.mylpg.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களது இகேஒய்சி அப்டேட் செய்து கொள்ளலாம். இது குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் இதுவரை வெளியிடவில்லை. இந்நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் தனித்து செயல்படுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2016ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டர்கள் இலவச கேஸ் இணைப்புடன் வழங்கப்படுகிறது. மேலும் ரூபாய் 300 மானியம் மத்திய அரசு வழங்குகிறது. ஆனால் இந்த மானியம் பெற வேண்டுமானால் இகேஒய்சி அப்டேட் செய்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.